அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்குள் முதலாக எதை எடுத்து செல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்குள் முதலாக எந்தெந்த பொருட்களை எடுத்து செல்வது என்பதில் மக்களுக்கு மத்தியில் பல்வேறு தவறான நம்பிக்கைகள் இருப்பதை நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். சிலர் புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்குள் முதலாக உப்பு மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை எடுத்து செல்ல வேண்டும் என்று நம்புகிறார்கள். அவ்வாறே செயல்படுத்தவும் செய்கிறார்கள். இன்னும் சிலர் புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்குள் முதலாக நவதானியங்களை எடுத்து செல்ல வேண்டும், அதுதான் சரியான முறை என்று நம்பி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் புதிய வீட்டிற்குள் முதலாக திருக்குரானைத்தான் எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி அதை செயல்படுத்துகிறார்கள். இப்படி மாறுபட்ட நம்பிக்கைகள் மக்களுக்கு மத்தியில் இருக்கும் நிலையில் உண்மையில் எதை புதிய வீட்டிற்குள் முதலாக எடுத்து செல்வது என்பதே இந்த கேள்வியின் சாரம்சம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் புதிதாக வீடு கட்டுகிறார் என்றால் அவர் செய்ய வேண்டியது என்ன என்ற கேள்விக்கு இஸ்லாத்தில் நாம் பதிலை தேடும் பொழுது, தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக அவர் விருந்தளிப்பதை மார்க்கம் அனுமதிக்கிறது என்ற பதிலையே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது தவிர புதிதாக வீடு கட்டியவர் வேறு எதையும் செய்ய தேவையில்லை என்பதுதான் இஸ்லாத்தின் வழிகாட்டுதல். அப்படி இருக்க ஒருவர் புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்குள் முதலாக இதைத்தான் எடுத்து செல்ல வேண்டும் என்று எந்த ஒரு வழிகாட்டுதலையும் அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொல்லவில்லை. அப்படி இருக்க இவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்களே, இது சரியா என்றால் அனைத்துமே இஸ்லாத்திற்கு எதிரான மாற்று மத கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட நம்பிக்கைகள் என்று சொல்லுவதை தவிர இதற்கு வேறு பதில் இல்லை. திருக்குரானை எடுத்து செல்கிறார்களே, அதுவும் மாற்று மத நம்பிக்கையில் அடங்குமா என்று சிலர் கேட்பார்கள். அன்பானவர்களே, திருக்குரான் எதற்காக அருளப்பட்டது என்ற கேள்விக்கு திருக்குரானிலேயே பதில் இருக்கிறது. மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டியாகத்தான் அல்லாஹ் குர்ஆனை அருளினான் என்பதுதான் அந்த பதில். அதை விட்டுவிட்டு புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்குள் முதலாக எடுத்து செல்வதற்காக குர்ஆன் அருளப்படவில்லை. எனவே இவ்வாறு செய்வதும் தவறான செயலே என்பது இந்த கேள்விக்கான பதில். எனவே ஒருவர் புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்குள் எதை வேண்டுமானாலும் முதல் பொருளாக எடுத்து செல்லலாம். குறிப்பாக இதைத்தான் எடுத்து செல்ல வேண்டும் என்று நம்பினால் அது தவறான நம்பிக்கை. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.